Hi guys, welcome back to நம்ம channel. நம்ம channel first time பார்க்கறீங்கன்னா மறக்காம like, share and subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லவ் ஸ்டோரி எபிசோட் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தோம் சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றோம் அப்படி சொல்லி. அதே மாதிரி உங்கள் நம்பிக்கைக்குரிய எபிசோட் உங்களுக்காக இதோ. ஆக்சுவலா வந்து லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து கஷ்டங்கள் சோகங்கள் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இந்த எபிசோடு அப்படிதான் போகும். அடுத்த எபிசோடு வந்து நம்ம கடைசி எபிசோட் மேக்ஸிமம் 10 எபிசோட்ஸோட முடிஞ்சிரும். இல்ல இதுவே ரொம்ப இழுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஏழோடய முடிச்சிருக்கணும். இருந்தாலும் இந்த ஓட்ட வாய் வந்து கொஞ்ச நேரம் அடக்க மாட்டேங்குது. கடமுன்னு பேசி டைம் வந்து கரெக்டாக ஓடிடுது. இந்த எபிசோட் ஃபுல்லாக ஜோஸ் ஆல்பர்ட் பேசுவார். இந்த வணக்கம் இதோட முடியுது இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னன்னா போன வாட்டி எங்கே விட்டுருந்தோன்னா டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7,000 தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து இந்த நம்ம புதுசாக குழந்தை பெக்கிறோம்ல தெரியாதுல்ல. பேபி வந்து ஏன்டா நிறைய பேர் வந்து கமெண்ட் அந்த நாய் தான் கட்டி போட்டு வீடியோ எடுங்கன்னு போட்டிருந்தீங்க. அந்த நாய் எங்களுது அந்த கட்டி போட மாட்டேன், வாயிலேயே கட்டையை வச்சு அடைச்சிருவேன். அது எங்களுது இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுதுங்க. நம்ம சொல்ல முடியுமா? முடியாது, அதுக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்காரங்க யாரும் வராங்கன்னு அது உழைக்குது. அது 360 எப்பவுமே இப்படிதான் பண்ணும். ஒரு இடத்துல நில்லடா. அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசாக குழந்த பிறக்குதுங்கும் போது நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியாதுல்ல. நிறைய பால் குடிச்சிட்டா குழந்தைங்க வாந்தி எடுக்கும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் தெரியாது. அதனால அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கிட்ட காசு இருக்காது. வியான் வந்து எப்படி சொல்கிறது நிறைய ஒரு வாட்டி வந்து ஒரு இன்சிடென்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காசு இல்லை எங்கள்கிட்ட. அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக முடியல. இல்லை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அப்போ மொட்டை போட்டிருந்தோம் நாங்கள் மருதமலை கோயிலில் வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்ககிட்ட வந்து நாங்கள் ட்ரைடு கிட்டத்தட்ட 1000 rupees என்னமோ தான் இருக்குது. இல்லை இதெல்லாம் முதல்லேருந்து பொறுமையாக வந்தால் தான் புரியும். அப்போ வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் யாராவது வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலாக மருந்து ஊற்றுனா சரியாக போயிடும் பார்த்துக்கலாம் அப்படியே தான் சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் நினைப்பாங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போனால் காசு போயிடும்னு நினைக்கிறாங்க போல. அவங்களுக்கு தெரியாது எங்ககிட்ட இருக்கிறதே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது நான் கன்சீவாக இருந்த ஒரு 9 மாதத்துலேயே என்னோட தங்கச்சிக்கு வந்து அலைன்ஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வியான் வந்து டிசம்பரில் பிறக்கிறான், அவங்களுக்கு வந்து மேல மேரேஜ் ஆக்சுவலாக. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம அக்கா தானே ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கும்போது எனக்கு இந்த சாரீ எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எப்படி போவோம் அப்படின்னா என்னோடய அத்தை பையன் அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க. ஒரு காரில் 6 பேர் 7 பேர் அடைச்சிட்டு போகிறது. அப்போ அவங்க ஜென்ரலாக யாராக இருந்தாலும் நினைப்பாங்கல்ல ஒரு கேப் கூட போட முடியாதா அப்படின்னு. ஆக்சுவலாக காசு இல்லை, அதுதான் உண்மை. அப்போ எப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆல்பர்ட் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்சீட் ஆகும், வெயிட் பண்ணினியே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்காவாக நம்ம ஏதாவது பண்ணும்போது கல்யாணத்தில் வந்து இந்த என்ன கையில் கயிறு கட்டுவாங்கல்ல, காப்பு கட்டு சீர் நைட்டு பண்ணுவாங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்ணுவாங்க. எல்லா இதுலேயுமே காஸ்ட் ரிலீஜன் இல்லாமல் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணும்போது எல்லாரும் வந்து மொய் வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து சும்மா உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கேன், நீயும் செய்யணும், உனக்கு தெரியாதா போ அப்படிங்கிறாங்க. நான் ஆல்பர்ட் கிட்ட வந்து கேட்குறேன், எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி அப்படியே வந்து நின்று கேட்குறேன், ஆல்பர்ட் உன்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு என்னன்னா பொண்ணு வீட்டுக்கும் வைக்கணும் மாப்பிள்ளை வீடு, ஏன்னா அவங்களும் நம்மளுக்கு இன்விடேஷன் வச்சுருப்பாங்கல்ல. ஆல்பர்ட் சொன்னாங்க என்கிட்ட 5,000 என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு வீட்டுக்கு 1,000, பையன் வீட்டுக்கு 2,000 என்னமோ மொத்தமாக 3,000 வச்சோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து வழக்கம் போல் வர மாதிரி ஆல்பர்ட்டுக்கு வந்து அந்த சேலரி வருது. அப்போ வந்து நீ கல்யாணத்தில் தான் எதுவுமே பண்ணல, நீ வந்து வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்துரு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு, ஏன்னா அந்த மாத செலவுக்கும் நம்மளுக்கு காசு வேணும், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. குட்டியாக இருந்தால் அவனுக்கு மொட்டையெல்லாம் போடல அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது வந்து 10,000 அந்த ரேஞ்சில் எங்கள்கிட்ட அவ்வளோதான் இருந்தது அப்போ. ஸோ அந்த 10,000 என்னமோ ஒரு ரேஞ்ச் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னால் முடிஞ்சது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. நான் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கொடுக்கும்போது இப்போயும் எனக்கு வீடியோவில் சொல்கிறதுல எந்த தயக்கமும் கூச்சமும் கிடையாது. எல்லோரும் வந்து என்ன இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். எங்கள் அம்மாவே வந்துட்டு எதுக்கு இது எதுக்கு வாங்கினீங்க, இந்த ஃப்ரண்ட் லோடு வாஷிங் அது 30,000 வரும், இஎம்ஐ போட்டாலும் இஎம்ஐ என்னால் கட்ட முடியாது. அதை நான் எப்படி முடியும், ரொம்ப வருஷம் ஆகும். இதுவே நாங்கள் இஎம்ஐ போட்டோம் அப்படின்னா ஒரு 3,000 ஆகும்ல மந்த்லி. அந்த 3,000 வந்து என்னால் எவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த
அத்தனை கஷ்டத்துலயும் நாங்க காசு வேணும் அப்படின்னு போய் ஒரு நாள் கூட ஒருத்தங்க கிட்ட கூட நாங்க கஷ்டப்படுறோங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு கடனா வேணும்னு கூட நாங்க யார்ட்டையுமே போய் நின்னதில்ல. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கணும். பல்ல கடிச்சிட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு. நீங்க கேட்கலாம் வேற வேலை மாறலாம்ல ஆல்பர்ட் அப்படின்னு. இந்த டைம்ல வந்து சைட் பை சைடா வந்து ஆல்பர்ட் வந்து இன்டர்வியூவும் போயிட்டே தான் இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு கரியர்ல ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து அவங்க வேலை செஞ்சாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸையோ சர்டிஃபிகேட்டையோ எங்கேயுமே காட்டவே முடியாது. ஏன்னா அது வந்து டோட்டலா ஒரு இரலவெண்டான ஜாப். அதுல இருந்தேன் அப்படின்னு சொன்னாலுமே வேற கம்பெனில எடுத்துக்க மாட்டாங்க. மாத்தி போன ஃபீல்டு யாராவது போனீங்க அப்படின்னா போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சின்ன பசங்க யாராவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், அசம்பிளி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுலயே போங்க. நீங்க ஒரு 10 years ஒர்க் பண்ணீங்கனாலே ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர், R&D அந்த மாதிரி ஆயிருவீங்க. ஆனா இது அதுன்னு ஜம்ப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நிலையான இன்டர்வியூ போகும்போதுதான் அது வந்து அடிக்கும் நம்மளுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்டர்வியூ எல்லாம் சைட் பை சைட் போயிட்டே தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 33 years ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நீ கரியரை ரீஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு வேலை கேட்குற அப்படிங்கும்போது எப்படி எவ்வளோ தூரம் செட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி வேற சில இடத்துல என்ன கேட்டாங்கன்னா, ஓகே ஆல்பர்ட் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நல்லா படிப்பாங்க, அது வந்து ஆல்பர்ட் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். கோரில் வந்து ஆல்பர்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ கொஸ்டின்லாம் கேட்டு ஆல்பர்ட் செலக்ட் ஆயிட்டாலும் கொஸ்டின்லாம் கேட்டு அடிச்சு நம்பிடுவேன். கொஸ்டின்லாம் கேட்டு ஆல்பர்ட் செலக்ட் ஆயிட்டாலும் அடுத்தவங்க வைக்கிறது என்னன்னா, ஏன்ப்பா இவ்வளோ கரியர் கேப் அப்புறம் ஏன் ஃபீல்டு மாறி வந்திருக்கீங்க, இதேதான் எல்லா இன்டர்வியூலயும் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப வந்து நான் கூட சொன்னேன், என் பொண்டாட்டிக்கு இடுப்பு உடஞ்சிருச்சு, ஒரு 2-3 வருஷமா நான் பாத்துட்டு இருந்தேன், பார்க்க யாரும் இல்ல, அப்படி கூட நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே வேலையும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு, நம்மளோட வீடியோஸும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. மாதம் எங்களோட வருமானம் ஒரு 7-8,000 ஒரு 25,000 இம்ப்ரூவைஸ் ஆகிறோம். சரி ஓகே, வாழ்க்கையில் நம்மளோட கஷ்டங்கள் மாறிட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃப். நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கும், வாழ்றோம், காசு இருந்துச்சு, எங்களுக்கு வேணுங்கிற காசு இருந்துச்சு. குழந்தை ஆல்பர்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 5th month இருக்கும் வியான், அந்த டைமில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறோம். வியானுக்கு வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர் சாலிட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ராய்க்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவனுக்கு அந்த பிளாஸ்டிக் கிண்ணினாலும் குழந்தைக்குன்னு தனியாக ஸ்பூனு, அந்த பாட்டில் தண்ணி கொடுக்குற பாட்டில் இதெல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் போய் வாங்கும்போது அப்பயும் அதே தான் வாங்கி முடிச்சாச்சு. ஒரு 800 ரூபா பில் வருது, 1000 ரூபா தான் காசு இருக்கு, 800 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா கொண்டு வர்றது வருமானம் போறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 7வது மாசமும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பூன் வாங்க போகும்போது அப்போ அவனுக்கு விவரம் தெரியற அவன் வந்து கேட்பான், அண்ணா அது பொம்மை அப்படிமா, அந்த பொம்மையை அஃபோர்ட் பண்ற அளவுக்கு ஆல்பர்ட் கையில காசு இல்லை. வெளியே வரும்போது ஆல்பர்ட்டோட கண்ணு ரெண்டும் அப்படி ஒரு ரெட்டா இருக்கு. எனக்கு அது வந்து நான் பாக்குறேன், ஆனா என்னால கேட்க முடியாது ஏன் ஆல்பர்ட் இப்படி இருக்க அப்படின்னு. ஏன்னா கேட்டா அந்த இடத்துல ஆல்பர்ட் உடஞ்சிருவாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு தெரியும் அப்பாவோட கஷ்டம் வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்பா நம்ம அப்பாலாம் இப்படி வளர்த்திருப்பாங்க நம்மளை அப்படிங்கறது அன்னைக்கு தான் உணர்ந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம குழந்தை கை காட்டுறான், ஃபர்ஸ்ட் டைம் அறிவு வந்து கை காட்டுறான். அது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கூட கிடையாது, 500 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்ச் தான். அதை அஃபோர்ட் பண்ண முடியல எங்கனால. அதுக்கப்புறம் சரி ஜாஸ்தி தான் இருந்தாலும் அது எங்கனால வாங்க முடியல. நான் போய் 100 ரூபாய்க்கு வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். 100 ரூபாய்க்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கி கொடுத்துடலாம் பையனுக்கு, இதை கிளிகிழப்பு அப்பா அவனுக்கு அதானே விளையாட தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். 50 ரூபா அந்த மாதிரி ஏதோ கொடுத்து அது அப்புறம் வந்துட்டு 25,000 ஆகுது எங்கள் வருமானம். அதான் சொல்கிறேன், குழந்தைக்கு தேவையானது வாங்குகிறோம். எங்களுக்கு அதாவது நான் சில இடத்துக்கு துணி போட்டு போகும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதில்லை, எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காங்க, ஏன் எங்கே போனாலும் பிச்சைக்காரி மாதிரி துணி போட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், என்னை வந்து ஃபீடிங் பீரியடில், அதாவது குழந்தை பிறந்து நான் ஒரு நியூ மாமா இருக்கும்போது என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் அவ்வளோ வேர்ஸ்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னை குழந்தை பிறந்து என்னை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ப்ராப்பராக ட்ரெஸ் போடவே மாட்டேன். நைட்டி, அந்த நைட்டியில் வந்து கிழிஞ்சிருக்கும், ஜிப்பு வந்து இதாகிருக்கும், அந்த மாதிரி தான் போடுவேன். எனக்கு என்னென்னா வீட்டில் தானே இருக்கோம், ஃபீட் பண்ணுறோம், அப்போ வெளியே யாராவது வீட்டுக்கு போகிறோம், தங்கச்சி கல்யாணம் இருக்கா அவங்க வீட்டுக்கு யாருக்காவது போகிறோம் அப்படின்னா என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸில் ஓரளவுக்கு பரவாயில்லாமான ட்ரெஸ் தான் எடுத்து போட்டு வருவேன். ஆனால் அது வந்து உண்மையாலுமே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து ஏன் இவ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரா, இவளுக்கு என்ன பிச்சைக்காரி மாதிரி வரா அப்படின்னு அவங்க வந்து அவமானமாக ஃபீல் பண்ணாதான் எங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி வருமானம் 25,000 வருது. எங்களுக்கான நல்ல துணிகளை நாங்கள் வாங்கிக்க முடியுது. நினச்சது ஆசைப்பட்டது இத்தனை வருஷமாக சாப்பிடாததை சாப்பிட்றோம், குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க முடியுது. ஓகேடா லைஃப்பில் ஏதோ
கொஞ்சம் மேலே வரும், வீடியோஸும் ஓட ஆரம்பிக்குது, வேலை நார்மல் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒன் ஃபைன் டே வந்து ஆல்பர்ட்டுக்கு ஃபீவர் வருது. ஃபீவரில் என்னங்க நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் தான் நான் பெரிய அடி வாங்கின வாழ்க்கையில். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அதில் நான் கற்றுக்கிட்ட நிறைய பாடம். எப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஃபீவர் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், டோலோ தானே போடுவோம். டோலோ போட்டால் காய்ச்சல் சரியாயிரும் போடுவாங்க. ஒரு 2 hours கழிச்சு காய்ச்சல் விட்டுரும், சரியாகலை. அப்புறம் மறுபடியும் போய் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன், அப்பயும் சரியாகலை. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு மாதிரி மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு. 4 நாள் தொடர்ந்து காய்ச்சல். மறுபடியும் இப்போ இன்ஜெக்ஷன் போகிற அப்போ தான் பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்து 4வது நாள் 5வது நாளாக தான் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். எடுத்து பார்த்தா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா, அப்ப எங்கிட்ட கார் வசதி எல்லாம் கிடையாது, கூடயும் யாரும் கிடையாது, மதரின்லா யாருமே கிடையாது. அப்ப நான் வந்து ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா இடத்துக்கும் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் வந்து அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஆல்பர்ட்டே எடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே, டெங்குப்பா, நீங்கள் வந்து அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எடுத்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா ரொம்ப சிவியர் டெங்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு. வியான் என் கையில் இருக்கான், நான் யார்கிட்ட கொடுத்துட்டு வருவேன் வியானை? அங்கே வந்து டெங்குன்னு சொன்னோன்னே ஆல்பர்ட்டுக்கு வந்து தலை சுற்றி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. வாந்தியும் எடுத்துட்டு எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறேன், அம்மா டெங்குன்னு சொல்கிறாங்கம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஆட்டோ பிடிச்சி விட்டு எங்கள் அம்மா வந்து 2 கட்டப்பை நிறைய வியானோட ட்ரெஸ்ஸு, வியானோட சைக்கிள், வியான் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோவில் எங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டு, இவருக்கு வந்து சுடுதண்ணி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு ரோட்டுக்கு ஓடுறேன். இங்கிருந்து ஓடுனா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இங்கிருந்து. பஸ்ஸு நான் ஒரு 5 minutes நின்று பார்த்தேன், பஸ்ஸே வரல. அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. அப்போ வந்து ஃபோனில் போட்டு புக் பண்ணணும், அந்த அவசரம்லாம் எனக்கு தோணவே இல்லை. மறுபடியும் ஒரு 5 minutes ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு நின்று பார்த்தேன், ஆட்டோவும் கிடைக்கல. ஒரு பொண்ணு எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நான் போய் ரோட்டில் நின்று ஒரு அண்ணா வந்தார், அண்ணா லிஃப்ட் வேணும்னா, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் எது வரைக்கும் போவீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இன்னொரு ரோட்டில் நான் கட் ஆயிடுவேன் அப்படின்னு. பரவாயில்லண்ணா, அந்த ரோடு வரைக்கும் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் லிஃப்ட்டு கேட்டு ஏறி அங்கே போய் இறங்கி அங்கேருந்து அந்த 1 கிலோமீட்டர் ஓடி போனால் யாரும் வராமல் ட்ரிப்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அது நாங்கள் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்லை நான் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேறு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட நான் காட்டி, அவர் வந்து ஆமாம்மா டெங்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 3 நாள் 4 நாள் ட்ரிப்ஸ் போடணும், நீங்கள் ட்ரிப்ஸ் போட்டு வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போய்க்கோங்க, திருப்பி டெய்லி கூப்பிட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டு விடுங்க அப்படின்னா. அப்படி இந்த ஃபஸ்ட் நாள் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. வியானை விட்டுட்டு அதுதான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் தனியாக இருக்கேன். நாள் ஃபுல்லாக தனியாக இருக்கும்போது நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவனுக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் நாள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மருந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஊற்றுறாங்க. 2வது நாள் வந்துட்டு நான் என்ன, எங்கள் அப்பாவும் வந்து அப்போ வந்து தட்டு எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே, அதை பார்க்கணும், மாடு இருக்குது அதை பார்க்கணும். அதனால் அம்மா வந்து வியானை பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது ஆல்பர்ட் கூட வரக்கு வேறு யாருமே இல்லை. ஸோ நான் மறுபடியும் 2வது நாள் வியானை விட்டுட்டு ஆல்பர்ட் கூட வரேன். ஃபோன் பண்ணி கேட்கும்போது டெம்பரேச்சர் ரைசிங்லேயே இருக்குது அப்படி. அப்போ என் தம்பி சொன்னல, அத்தை பையன், அவன் கார் வச்சுருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை போய் அங்கே வியானை கூப்பிட்டு, அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டு, அந்த டைமில் எங்கள் அம்மாவை வந்து ஆல்பர்ட் கிட்ட நான் மாற்றி விட்டுட்டு, ஆல்பர்ட் கிட்ட எங்கள் அம்மாவை மாற்றி விட்டுட்டு வியானுக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வியானை தூக்கிட்டு ஓடுறேன். சொல்கிறேன், இந்த மாதிரி 2 நாளாக ஃபீவர், அவங்க அப்பாவுக்கு டெங்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படி. இல்லைம்மா, 3 நாளுக்கு அப்புறம் தான் டெங்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மருந்து கொடுங்க, 3 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வியானை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் போய் ஆல்பர்ட் கிட்ட மாற்றி இருந்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வியானை அனுப்பிச்சி விட்றேன். ரெகுலராக மருந்து ஊற்றிட்டே இருக்காங்க. அவனுக்கு டெம்பரேச்சர் குறையவே இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் டெங்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஃப்ளூயிட்ஸ் நிறையா கொடுக்கணும். ஃப்ளூயிட்ஸ் குடித்தாதான், தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும், இல்லை யூரின் போயிட்டே இருந்தால் தான் அந்த இது போகும். நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டில் ட்ரிப்ஸை மாற்றி விட்டுட்டு ஓடுவேன், போய் இளநீ வாங்கிட்டு வருவேன் வண்டி எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இளநியை ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒய்ஃபோட ஒரு சப்போர்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன்.
என்னோட அம்மாட்ட கூட போய் ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்ல முடியல. எனக்கு வந்து இப்போ டாய்லெட் போகணும், பாத்ரூம் போகணும் அப்படின்னா கையில் ட்ரிப்ஸ் போட்டுருக்குறாங்க. அம்மாட்ட கூட போய் சொல்ல முடியாது. அந்த டைமில் வந்து இவ சங்கடப்படாமல் கூச்சப்படாமல் எல்லா ஒய்ஃபும் பண்ணுவாங்க தான். எனக்கு பண்ணும்போது தான் எனக்கு அந்த இது வந்துச்சு. இப்போது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி. இளநீ வாங்க ஓடுவேன். அந்த இளநீ ஒரு பாட்டில் கொடுத்து முடிச்ச உடனே அடுத்து ட்ரிப்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். ட்ரிப்ஸ் மாத்திரக்கு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ட்ரிப்ஸ் மாற்றி விட்டோன்னே போய் ஜூஸ் வாங்கிட்டு வருவேன். பசிக்கும், போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. 4 நாள் ஹாஸ்பிட்டலில். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் இப்படி போகுது. வெள்ளிக்கிழமையும் ட்ரிப்ஸ் போடணும், 4ஆவது நாளும் போடணும் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. 4 நாள் போட்டால் முடிஞ்சு. 4ஆவது நாள் வியானுக்கு வந்து டெம்பரேச்சர் குறையவே இல்லை. வியானையும் நாங்கள் வந்து சைட் பை சைடு மருந்து கொடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். 4ஆவது நாள் போகும்போது அங்கே அவன் எடுத்துகிட்டு போகிற பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து போய் டெஸ்ட் எடுத்துருங்க, அவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ ஆல்பர்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டு தனியாக இருக்காங்க. என் தம்பியை ஃபோன் பண்ணி வர வச்சு இவன் கிட்ட விட்டுட்டு போகலான்னா அதுவும் வாய்ப்பில்லை. ஏன்னா என் தம்பி தான் வந்து என்னை பிளட் டெஸ்ட் எடுத்து கூப்பிட்டு போகணும். அவன் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டான். பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. பிஞ்சு குழந்தை 1 வயசு அவனுக்கு. அந்த ஒயரை இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி பிளட் அப்படியே கீழே இது பண்ணுறாங்க. அப்படி கத்துறான். ஒரு வயசு குழந்தை எப்படி கத்துன்னு நினச்சி பாருங்க. என்னால் அதுக்கு அப்படி பார்க்கவே முடியல. நான் அப்படியே கர்ச்சீஃப் வச்சு கையில் வாயை பொத்திட்டு அழுதுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அவனை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என் தம்பி அழுகாதீங்கக்கா, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் வந்து ஒரு 4 o'clock ஆகும். 10 o'clock கிட்ட கொடுத்தோம். 4 o'clock ஆகும், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. என்னை கொண்டு வந்து வீட்டுக்கு விட்டுட்டு என் தம்பி வந்து இவர்கிட்ட இருந்தான். இவர்கிட்ட இருந்தபோது ஃபஸ்ட்டு என்ன சொன்ன ஆன்டிஜென் வந்து லேஸ்ட்டாக வரும், சிபிசி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசியை வந்து ஒரு 2 o'clock கிட்ட சிபிசி அனுப்புகிறாங்க. அவனுக்கு வந்து WBC பிளேட்லெட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன், ஓகே இவனுக்கு வந்து டெங்கு இல்லை, WBC எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது 4 o'clock அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா குழந்தைக்கு வந்து என்ன சொன்ன ஆன்டிஜென் பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டெங்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு. அந்த நிமிஷம் ஏன்னா எனக்கு 4 நாள் நான் ஆல்பர்ட் கூட இருந்திருக்கேன். ட்ரிப்ஸ் எப்படி போடணும்னு எனக்கு தெரியும், ஃப்ளூயிட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த 4 நாள் என் குழந்தைக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அம்மாவை அந்த இடத்துல நான் உண்மையாலுமே செத்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆல்பர்ட்டை வந்து ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் பண்ணி என் தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். ஆல்பர்ட் வாசலில் வந்து நிற்கிறாரு. அதே காரில் என்னையும் என் பையனையும் திருப்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் என் தம்பி. திருப்பி கூப்பிட்டு போகிறான். போயிட்டு அவனுக்கு வந்து ட்ரிப்ஸ் போடுறதுக்கு நரம்பு கிடைக்கல, குட்டி கையில் 2 டைம் 3 டைம் என்னை வெளியே அனுப்பிச்சுட்டு குத்துறாங்க. அப்படியே உயிர் போகிற மாதிரி கத்துறான். எனக்கு இன்னும் வந்து அது என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உயிர் போகிற மாதிரி கத்துறான். அப்போ வந்து என் தம்பி சொன்னான், அக்கா அழுகாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மசானிக்கில் தான் அட்மிட் ஆயிருந்தோம். மசானிக்கில் வந்து ஜென்ரல் வார்டு ஒரு நாளைக்கு 600 வரும். தனியாக ரூம் எடுக்கணும்னா 3500 வரும். 3500க்கு ரூம் எடுத்தால் தான் என் கூட இன்னொரு ஆளை தங்க விடுவாங்க. நான் சொன்னேன் 3500க்கு வேணாம், ஏன்னா ஆல்பர்ட்டுக்கு அப்போ தான் செலவு பண்ணி உட்காந்துருக்கோம், எங்கிட்ட காசு இல்லை. 3500க்கு ரூம் வேணாம், 600க்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் வார்டில் தான் அட்மிட் ஆயிருக்கேன். அவனுக்கு வந்து ட்ரிப்ஸ் போகாது. அங்கே ஒரு மீட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கீன்னு கத்தும். குட்டி வெயினில் ட்ரிப்ஸ் போகாது. ஒவ்வொரு வாட்டி அதை மண்டைக்கு அமுக்கி விடும்போது அப்படி கத்துவோம். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் போடுவாங்க. சாட்டர்டே வந்து ஆல்பர்ட்டோட வெயினில் 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. ரிமூவ் பண்ணி விட்டோன்னே அங்கேருந்து என்னையும் வியானையும் பார்க்குறக்கு ஓடி வராங்க. இத்தனை கஷ்டத்தை எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. நைட்டு நானும் வியானும் மட்டும்தான் இருப்போம். நைட்டில் தான் ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஏன்னா தூங்கும்போது அப்படியே தட்டி கொடுத்து ட்ரிப்ஸ் அப்படியே தூக்கத்தில் பயந்து எந்திரிச்சு அழுவும் அந்த குழந்தை. இன்னொன்று என்னென்னா, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எனக்கு யூரின் போகணும். ஜென்ரல் வார்டு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 100 meters நடந்து போகணும், 150 meters நடந்து போகணும் பாத்ரூமுக்கு. எனக்கு என்னென்னா விட்டுட்டு போகும்போது கட்டிலில் படுத்திருக்கான் ஒன்று. 2வது அம்மாவை காணோன்னு பயந்துட்டான். டக்குன்னு இறங்கி 2 மணிக்கு ஓடுவேன், குடுன்னு ஓடுவேன். ஓடி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு 1 நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன், போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி வியான் வந்து காலையில் ஒரு 7 மணி அந்த டைமுக்கு தான் எந்திரிப்பான். மெடிடேஷன்ஸ்லாம் நிறையா மருந்தெல்லாம் போயிட்டு இருக்கனால குழந்தை நல்லா தூங்குவான். திருப்பி எனக்கு 6 மணி அந்த மாதிரிக்கு பாத்ரூம் போகணும் அப்படிங்கும்போது மறுபடியும் அதே தான். யூரினாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதே தான். தூக்கிட்டு ஓடுவேன், விட்டுட்டு ஓடுவேன். ஓடிட்டு நான் மறுபடியும் வருவேன். 1 நிமிஷத்தில் அந்த டைம்குள்ளே வருவேன். இன்னொன்று 7 மணிக்கு உள்ளே விட ஆரம்பிப்பாங்க எல்லாரையும். அந்த 7 மணிக்குள்ளே அவன் மோஷன் போயிட்டான், எதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நான் தனியாக க்ளீன் பண்ணணும். அங்கே ஹாட் வாட்டர் அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை ஜென்ரல் வார்டில். நான் தனியாக தூக்கிட்டு போய், மேபி யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா, மசானிக்கில் ஜென்ரல் வார்டில் குழந்தைங்களுக்கு இந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணுறக்கு அந்த மாதிரிலாம்
ஏதாவது வச்சா நல்லா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ஜென்ரல் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கும். அதுல எப்படி குழந்தைய நிக்க வச்சு நம்ம கழுவ முடியும்? ஆனா நான் தூக்கிட்டு போய் நிக்க வச்சு வாஷ் பண்ணி தூக்கிட்டு வருவேன். அந்த 4 நாள் வந்து வியான் பட்ட கஷ்டம் 1 2 கிடையாது. அது அப்படியே டேப் போட்டு ஒட்டி விட்டுருப்பாங்க. அதுல பிளட் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கும். அவன் வந்து அப்ப நடக்க தெரியாது, கை விட்டெல்லாம் தனியெல்லாம் நடக்க மாட்டான். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் நடந்து வந்தான். அந்த கட்டில இருந்து கை விட்டுட்டு இப்படி அம்மான்னு வந்தான். எனக்கு என் குழந்தை நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா, என் குழந்தை கையில இதா இருக்குன்னு சந்தோஷப்படுறதா, ஐ மீன் வருத்தப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கஷ்டத்துலயும் எங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அப்போ கையில காசு இருந்துச்சு. அதான் அப்போ சொன்னோம்ல, மந்த்லி 25 வந்திருந்தாலும் நாங்கள் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணல. ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ் பார்த்ததுனால நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் சேமிப்பு வச்சுருந்தோம். அதனால எங்களுக்கு என்னன்னா, அந்த கஷ்டம் வந்தாலும் அந்த அந்த பில் கட்டுற அளவுக்கு எங்ககிட்ட காசு இருந்துச்சு. அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம். சொல்லணும் அதுக்கு. அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம். அந்த 4 நாள் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி நான் கஷ்டப்பட்டேன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இவங்கள பார்த்துக்கிட்டேன். இவன் ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் பண்ணோடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அவன் 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். நீ எங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் எனக்கு அந்த வியானா அந்த வென்ஃப்ளான் போட்டு அந்த ட்ரிப்ஸில் பார்க்கும்போது ஒரு அம்மாவை அன்னைக்கு தான் நான் இப்போ வந்து நான் யார்கிட்டையும் வம்புக்கு போகிறது கிடையாது, சண்டைக்கு போகிறது கிடையாது. ஒவ்வொரு நேரம் எனக்கே தெரியாமல் ட்ரிகர் ஆகிட்டேன்னா மேபி நான் கற்றுவேன் அந்த மாதிரி. ஆனால் நான் முதல்ல இருந்ததுக்கு ரொம்ப காமன் கம்போஸ்ட் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த 4 நாள் 5 நாள் எனக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடம் தான். 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் 6 மணி 7 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நானும் வியானும் மட்டும்தான் தனியாக இருப்போம். நிலையில்லாத வாழ்க்கை இது. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நாளைக்கு எங்கே உட்காந்துருப்போம்னு தெரியாது, இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது. அதுக்கு நடுவில் தான் இவ்வளோ போட்டி, இவ்வளோ பொறாமை, பேட் கமெண்ட்ஸு, ஹேட்ரெட்டு, இவ்வளவும் அப்படின்னு அந்த 4 நாள் தான் எனக்கு லைஃப்பில் பாடங்க. இன்றைக்கும் நீங்கள் என்ன திட்டுறீங்க அப்படின்னா முதல் அளவுக்குலாம் எனக்கு பாதிக்கிறதே கிடையாது. உன்னால் அவ்வளோதான் முடியும், நீ திட்டிட்டு போகிற, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் அதான் சொன்னேன்ல, அடுத்த எபிசோடு வந்து ஒரு சந்தோஷமான பார்ட்டாக அப்படியே முடிச்சிடலாம். ஸோ நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லுவேன், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளவோ கஷ்டம் வரட்டும். நான் தான் சொல்கிறேன்ல, இன்னையோட என் கஷ்டம் என் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இனிமேல் சந்தோஷம் தானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் கஷ்டம் வந்தாலும் வராட்டியும் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அண்ட் எல்லாத்தையும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹோப்போடு இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.